50% தங்கம் அதிகரிச்சிருச்சு, 70% வெள்ளி அதிகரிச்சிருச்சுன்னா, அதே ஈக்குவலண்டா காப்பரும் அதிகரிச்சிருக்கு. சீப் ரேட்ல அந்த காப்பர் நமக்கு கிடைக்குது. அது காப்பர் நான் எப்படி முதலீடு செய்யறது? அது ஒரு கேள்வி வரும் இல்லையா? டாலருக்கும் கமாடிட்டிக்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா பெரும்பாலான வர்த்தகங்கள் எல்லாமே டாலர்ல தான், அமெரிக்க டாலர்ல தான் வர்த்தகம் நடைபெறுது. உலக அளவில் காப்பருடைய பயன்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் வந்து சராசரியாக 3.2 kg பர் பர்சன். சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிநபர் பயன்பாடு 10 கிலோ, அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கிலோ. Early retirement வேணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், கமாடிட்டி ட்ரேடிங் பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய எபிசோட் பேசிகிட்டு இருக்கோம். வெள்ளி பேசினோம், தங்கம் பேசினோம். ஸோ இப்போ என்னடா இருக்குது, என்னடா பேச போகிறீங்க அப்படின்னு நம்ம நேர்கள் கேட்குறப்போ, நான் பேஸ் மெட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்திருக்கேன் சார். பேஸ் மெட்டல் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக இதே விகடன் ஸ்டுடியோவில் நீங்கள் நம்ம கோல்டு பற்றி பேசும்போது தங்கத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் கார்த்திகேயன். அதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய காப்பர், ஜிங்க், தாமிரம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விலை ஏற்றம் அப்படிங்கிறது காப்பரில் மட்டுமே பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு சார். நம்ம தங்கம் வெள்ளியை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 50% தங்கம் அதிகரிச்சிருச்சு, 70% வெள்ளி அதிகரிச்சிருச்சுன்னா, அதே ஈக்குவலண்ட்டாக காப்பரும் அதிகரிச்சிருக்கு. சீப் ரேட்டில் அந்த காப்பர் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த பேஸ் மெட்டல்ஸை பற்றி இந்த செக்மெண்ட்லாம் பேசலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக காப்பரை பற்றி பேசணும்னு சொன்னாக்கா, முக்கியமாக ஏன் அடிப்படை உலோகங்கள் இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய பேசிக் மெட்டல்ஸில் வருது. அலுமினியம் ஆகட்டும், காப்பர் ஆகட்டும், ஜிங்க், நிக்கல் எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வருது. இந்த மாதிரியான இது வந்து தொழில் சார்ந்த தேவைகள். இது வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதெல்லாம் ப்ரெஷியஸ்லாம் கிடையாது. இது வந்து பியூர்லி இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் பேஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து என்னென்ன காரணங்களால் இந்த மாதிரியான அடிப்படை உலோகங்களில் வந்து விலை ஏற்றம் காணப்படுகிறதுங்கிறதுக்கு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. சரி, இதுக்கு முன்னாடி எப்போ விலை ஏறிச்சு, இப்போ என்ன நடக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் சொல்லப்போனாக்கா, இந்த மாதிரியான இந்த கமாடிட்டி சைக்கிளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக சப்ளை அண்ட் டிமாண்ட், அதாவது பயன்பாட்டுக்கும் உற்பத்திக்கும் இல்லை இடைவெளி அதிகரித்தாக்கா விலை ஏறும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு நம்ம ஊரில் வந்து பெரிய அளவில் இந்த சுரங்கங்கள்லாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா ஆகட்டும், சிலி ஆகட்டும், பெரு, இந்த மாதிரியான லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் வந்து உங்களுக்கு காப்பர் உற்பத்தி அதிகமாக இருக்குது. அங்கே இந்த சுரங்கங்களில் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், அதாவது டிஸ்டர்ப்ஷன்ஸ்னு நான் சொன்னாக்கா, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சு. அதாவது அந்த இடத்துல வந்து நிலச்சரிவு காணப்பட்டது. மைனிங்கில் ஒரு பெரிய அளவில் ஒரு விபத்து காணப்பட்டது. இதில் பார்த்திங்கனாக்கா பெருவில் பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் பிரச்சனை. ஸோ இந்த சுரங்க நடவடிக்கைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது உற்பத்தி தடைபடுகிறது. ஓகே, இந்த 2 காரணங்கள் வந்து முக்கியமான காரணங்கள். டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் ஆன் தி ப்ரொடக்ஷன் சைடில் வரக்கூடிய இடையூறுகள். இந்த இடையூறுகள்லாம் எப்போ வருதோலாம் அப்போல்லாம் வந்து விலை கண்டிப்பாக ஏறுது. இது ஒரு பக்கம். இதை தவிர தேசிய ஒரு இது இருக்குது. என்னன்னாக்கா, டாலருக்கும் கமாடிட்டிக்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா பெரும்பாலான வர்த்தகங்கள் எல்லாமே டாலரில் தான், அமெரிக்க டாலரில் தான் வர்த்தகம் நடைபெறுது. ஸோ கரன்சியில் வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸு, நம்ம ஒரு நாடு உற்பத்தி செய்யக்கூடிய நுகரும் நாடுகள் இருக்குது இல்லையா, அவங்க வந்து இம்போர்ட் பண்ணும்போது அதிக விலை கொடுத்து வாங்க, இந்த டாலரில் கொடுக்கும்போது அந்த வரக்கூடிய உற்பத்தி இதிலெல்லாம் எதுவுமே இருக்கும், இந்த டாலருடைய விலை வீழ்ச்சினால அவங்க வந்து அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள். ஸோ இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, சிலி, இந்த மாதிரியான முக்கியமான நாடுகள்லாம் நிறைய சிக்கல்கள் எழுந்துள்ளன. இது எப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து பெருமளவு பேசப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மல் டேஸில் வந்து பெருசாக இருக்காது. இந்த மாதிரி இப்போது இந்த காப்பர், இந்த இண்டஸ்ட்ரியல் மெட்டலில் வந்து எப்போ உங்களுக்கு ரேலி வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 2011 தான் கடைசியாக வந்த ரேலி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2005 தொடங்கின ஒரு அந்த சூப்பர் சைக்கிள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சைக்கிளுடைய தொடக்கம் வந்து 2005, 6, 7, 8, 9, 10, 11 காலகட்டத்தில் தொடர் ஏற்றமாக காணப்பட்டது. நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் தான் சொல்லுவாங்க. நீங்கள் மெட்டல்ஸை ட்ராக் பண்ணணும்னா LME ப்ரைஸஸ் தான் நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம பார்க்குறோம். ஸோ லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன விலைகள் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பரை எடுத்துக்கிட்டாக்கா 2011 $11,000 பர் மெட்ரிக் டன் நடந்தது. தட் வாஸ் த ஹையஸ்ட் ரேட்
அன்னைக்கு தேதியில். எங்கேருந்து அந்த ரேலி நடந்தது? $3,300 $11,000 வரைக்கும் அந்த ஏற்றம் நடந்தது. அந்த கடந்த 2005 11 கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் ஏற்றம் அப்போ நடந்தது. டன்னுக்கா சார்? டன்னுக்கு. ஓகே, ஓகேவா? இப்போது அந்த 2011 இந்த $11,000 டச் பண்ணது அதுக்கப்புறம் படிப்படியாக வீழ்ச்சியை நோக்கி தான் நடந்தது. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் நானும் சொல்கிறேன். சைக்கிளில் வந்து அப்பர் எண்டு வந்து அந்த 2011 $11,000 பர் மெட்ரிக் டன். அதுலேருந்து படிப்படியாக குறைஞ்சு கிட்டத்தட்ட $5,500 $6,000 வரைக்கும் வந்தது. நல்லா புரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 50% வீழ்ச்சியை சந்தித்தது காப்பர். இதுக்கு அப்புறம் தான் இப்போ இன்னைக்கு we are in 2025 இருக்கும். 14-15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ தான் வந்து ஸோ இதுதான் வந்து பாட்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? நான் சொல்கிறது இன்னும் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் காப்பர் ரொம்ப ஆல்மோஸ்ட் இட் டச் இட்ஸ் பாட்டம் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். என்ன ரீசன்னா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வருஷம் வந்து கிட்டத்தட்ட 14-15 வருஷம் இருக்குது. ஸோ நம்முடைய தேவைகள் அதிகரிச்சிருக்கும். இந்த 15 வருஷத்தில் நம்முடைய இண்டஸ்ட்ரியல் லெவலில் வரக்கூடிய ஜனத்தொகை கூடுது, நம்முடைய பயன்பாடுகள் அதிகரிக்கின்றன. அப்ளையன்சஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து அன்னைக்கு 2011 யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏசி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் காப்பருடைய தேவை வந்து எல்லா நுகர்வு சார்ந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து காப்பருடைய பயன்பாடு இருக்குது. ஸோ அதனுடைய ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்முடைய தேவைகளும் அதிகரிக்கின்றன. ஆனால் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய சப்ளை இருக்குது இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே செஞ்ச உற்பத்தி செஞ்ச இந்த முதலீடுகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து 2005-6 இந்த மைனிங்கில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, பயங்கரமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 5 வருஷத்தில் அவ்வளோ வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணி அது வந்து இட் ரீப்ஸ் த பெனிஃபிட் நமக்கு கொடுக்குது இல்லையா. இப்போ வந்து டிமாண்ட் அதிகரிச்சிச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சி போயிடும். விலை குறைஞ்சோன்னா யாருமே அதில் போய் முதலீடு செய்ய மாட்டாங்க. மைனிங்கில் வந்து புதுசாக ஒரு மைனிங்கை உருவாக்க மாட்டாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற மைனிங்லேருந்து வரக்கூடிய உற்பத்தி இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும். ஆனால் தேவை அதிகரிச்சிச்சு, ஆனால் உற்பத்தி வந்து அதே லெவலில் மெயின்டைன் ஆகுது. ஸோ தெர் இஸ் மிஸ்மேட்ச் இன் தி சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ இது ரெண்டும் நடக்குது. இப்போ கொஞ்சம் 2 வருஷமாகவே இது நடக்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இது வந்து ஃபண்டமெண்டல் ரீசன், தட் இஸ் அடிப்படையான காரணங்கள். சப்ளைக்கும் தேவைக்கும் உள்ள இடைவெளி அதிகரிக்கிறது முக்கியமான காரணம். இது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதே காலகட்டத்தில் இந்த மாதிரி மைனிங் டிஸ்ட்ரப்ஷன் சொல்கிறேன் இல்லையா, இந்த பிரச்சனைகள்னால ஏற்கனவே இருக்கிற உற்பத்தியே நமக்கு பத்தலை. இதில் வந்து உங்களுக்கு விபத்து காரணமாகவோ அல்லது தொழிலாளர் பிரச்சனை காரணமாகவோ அல்லது வேறு ஒரு சில இப்போது சூயஸ் கால்வாய் வழியாக சில கப்பல்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னாக்கா, உங்களுக்கு வர வேண்டிய போக்குவரத்துலேருந்து இடையூறு வந்துன்னா அதனால் உங்களுக்கு கிடைக்காதீங்க. நுகரும் நாடுகளுக்கு இது ஒரு சப்ளை கிரன்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான உலகளவில் நடக்கக்கூடிய சில காரணங்களினால் பார்த்திங்கன்னா இதை விலை ஏற்றுவதற்கான ஒரு அடிப்படை காரணங்களாக மாறிடுச்சு. இதுதான் வந்து சமீபத்திய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வுகள். இதுக்கு அடுத்தபடியாக சரி, இப்போ எப்படி இருக்குது இந்த உலக அளவில் காப்பருடைய பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் வந்து சராசரியாக 3.2 kg per person, அதாவது ஒரு தனிநபருக்கு 3.2 கிலோ பயன்பாடை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கணக்கு எடுத்துருக்காங்க. ஓகே, வேர்ல்டு லெவலில். இதில் வந்து சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிநபர் பயன்பாடு 10 கிலோ, அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கிலோ, இந்தியாவோட நுகர்வு வந்து 1 கிலோ கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்முடைய ஜனத்தொகை, நம்முடைய இப்போதைய பயன்பாடு இதெல்லாம் வரும் காலத்தில் அதிகரிக்கும் போது இந்த 1ங்கிறது 2ஆக மாறினாலேயே பெரிய விஷயம். ஓகே, நம்முடைய இலக்கு நம்ம வேர்ல்டுனுடைய ஆவரேஜே 3. சைனா வந்து 10ல் இருக்காங்க அவங்களுடைய பயன்பாடு, அமெரிக்கா 7 இருக்காங்க, நாம் வந்து 1ல் இருக்கோம். அப்படின்னாக்கா நம்முடைய தேவை இன்னும் எவ்வளோ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் போது, அதாவது ஒரு வளர்ச்சி, நம்ம வளரும் நாடுகளில் இருக்கோம் இல்லையா, நம்ம வளரும் நாடுகளில் நம்முடைய தேவைகள் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் நம்முடைய பயன்பாடுகள் வந்து அதிகரிக்கும். அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுடைய யூசேஜ் வந்து இன்னும் அதிகரிக்கும் போது எல்லார் வீட்லேயும் ஏசி, எல்லார் வீட்லேயும் கீசர், எல்லார் வீட்லேயும் வந்து அப்ளையன்சஸ், எல்லா இடத்துலையும் பயன்பாடுகள், மின் வாகனங்கள் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதிகரிக்கும் போது நிச்சயமாக இந்த 1ங்கிறது 2ஆக மாறும்போது நம்முடைய தேவை அதிகரிக்குது. ஸோ இது வந்து ஒரு அடிப்படையான இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா எப்படி பாட்டம் அவுட்னு சொன்னால் நாம் எங்கே இருக்கோங்கிறது நமக்கு தெரியுது பாருங்கள். நாம் உலக தேவை எங்கே இருக்குது, நம்முடைய தனிநபருடைய தேவை நாம் எங்கே இருக்கோம். ஸோ தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, 2026 அடுத்த ஆண்டுலேருந்து அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு யாருடைய தேவை அதிகரிக்குது, யாருடைய தேவையெல்லாம் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய தேவை வந்து 7% குறையுது.
ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி தே ரீச்டு அப்படின்னு வச்சுங்களேன். அந்த ஏன்னா ரெண்டாவது சப்ளை நிறைய இருக்கிறதுனால அவங்க வாங்குறது திருப்பி அவங்க அதில் இது பயன்பாடுறதுக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்கா மற்றும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 2026லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே அமெரிக்காவுடைய தேவை அதிகரிக்க இருக்கிறது. இந்தியாவுடைய தேவை வந்து மினிமம் வந்து குறைந்தபட்சமாக 30% என்ற அளவிற்கு பயன்பாடு அதிகரிக்க இருக்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் சார் நீங்கள் சொல்கிற இதனால் வந்து பார்த்தீங்கன்னா காப்பருடைய தேவைங்கிறது நிச்சயமாக தேவை. ஸோ இன்னைக்கு லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 11,000 டன் வந்திருக்கு கிட்டத்தட்ட. ஆஃப்டர் 14 இயர்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 9,500 இருந்தது, இப்போ 9,800 10,000 ஆகி இன்னைக்கு தான் வந்து நேற்றுக்கு ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா LME ப்ரைஸ் வந்து காப்பர் வந்து 11,000 மறுபடியும் அந்த பீக்கை டச் பண்ணி பழைய பீக்கை டச். பட் எப்போதும் இந்த பழைய பீக்கை டச் பண்ணாக்கா அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 3,500லேருந்து 11,000 எப்படி வந்ததோ அதே மாதிரி 11,000லேருந்து என்னுடைய ஒரு கணிப்பு வந்து ஒரு $18,000 வரைக்கும் மேலே போவதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது. எப்போது நடக்கும்னா என்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா யாராலையுமே இது மாதிரிலாம் வந்து இந்த காலகட்டத்தில் 2026, 27 தான் இது நடக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இதுக்கான முகாந்திரங்கள் நிச்சயமாக எனக்கு புலப்படுகின்றன. இல்லை சார், ஓல்டு டேட்டா நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம மினிமம் 30% பயன்பாடு அதிகரிக்க போகுது இந்தியாவின் பயன்பாடுங்கிறப்போ இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அது விலையேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு அடிப்படையாக தானே இருக்கு. நிச்சயமா. ஸோ எனக்கு இன்னும் கூட எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறேன் சார். ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளியை பேசணும், அடுத்து தங்கத்தை பேசணும். ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கு கார்த்திகேயன். தங்கத்தோட விலை பீக்கில் இருக்கு, கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளியோட விலை பீக்கில் இருக்கு, கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தாமிரத்தோட விலை பீக்கில் இருக்கு. ஸோ ஆனால் தேவையின் அடிப்படையில் நம்ம இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க குறிப்பிட்டு. ஆமா, இது வந்து இப்போ நான் அதே சொல்றேன். இப்போ வந்து இது செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்குன்னு வச்சுக்கலாம். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடினாக்கா முதல் படியில இருந்தோம். இப்போ நான் வந்து 2 படி நகர்ந்து வந்திருக்கேன். இது இன்னும் ஏற வேண்டிய படிகள் இருக்கின்றன. அதனால ஓரளவுக்கு இந்த துறை சார்ந்த நீங்க இப்போ இது எப்படி வாங்கலாம், அடுத்தது காப்பர் நான் எப்படி முதலீடு செய்யறது, அது ஒரு கேள்வி வரும் இல்லையா. நான் எல்லாம் காப்பர் விலையேறுதுன்னு சொல்லிட்டேன், அதுக்காக போய் காப்பர் பண்டெல்லாம் நான் வாங்கி காப்பர் ETF இருக்கா யோசிப்பேன் இல்லை. ஸோ அது அப்போ முதலீடுகள் எப்படி செய்யறது, அது ஒரு கேள்வி இருக்கு. கரெக்ட் சார். அதுக்கு 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து MCX வழியாக பண்ணலாம். MCXல ஃபியூச்சர் மார்க்கெட்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் வந்து இந்த காப்பருடைய இது ட்ரேடிங் நடக்குது. அது வழியாகவும் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் போட்டு நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்படாத அளவில் நீங்கள் அதை வந்து ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய மார்ஜின் தொகை நிறைய வச்சுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுடைய இந்த 10,000 ரூபா வந்து நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து 10,000 ரூபா கட்டிட்டு அதில் ஏதாவது இந்த 10% டிஃபரன்ஸ் வந்தனாலே உங்களுடைய பணம் போயிடுச்சு. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 50,000 ரூபா உங்கள் கையில் அந்த மார்ஜின் தொகை அதிகமாக வைத்துக் கொண்டால் அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து நிறைய உங்களுக்கு இடம் கொடுக்கும். தங்கம் வெள்ளி ட்ரேடிங்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா கமாடிட்டிக்கும் பொருந்தும். இது வந்து லாங் ட்ரெண்ட்ல நீங்கள் இதை வந்து ஏன்னா நம்ம இந்த விலை ஏற்றம் என்பது வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுது. இன்னும் 2-3 வருஷத்துல தான் நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பயணம் செய்யணும்னா இந்த கான்ட்ராக்டை மாதம் புதுப்பிக்கணும். ஸோ அப்போ உங்களோட மார்ஜின் தொகை நிறைய இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து மீட் அவுட் பண்ண முடியும். இது ஒரு பகுதியாக நம்ம வந்து மீட் பண்ணலாம். இது தவிர வேறு ஒரு விதமாகவும் நம்ம வந்து காப்பர் மீதான முதலீடுகள் செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் சில அடிப்படை கொஞ்சம் வேலைகள்லாம், அதாவது முக்கியமான சில தரவுகள் இதெல்லாம் நீங்கள் வந்து நிதிநிலை அறிக்கைகள் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு சொன்னாக்கா பங்குச்சந்தையில் இந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. பட்டியலில் இதில் இருக்குது, ட்ரேடிங் நடக்குமா. ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த மாதிரியான ஐடென்டிஃபை பண்ணி அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது கடந்த 10 வருஷம் இல்லை 15 வருஷத்தில் இதனுடைய காப்பர் துறை சார்ந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, அந்த ப்ரொமோட்டர் எப்படி இருந்தாங்க, டெட்டு இருக்கா, அவங்களுக்கு கடன் ஏதாவது இருக்கா, பிளட்ஜிங் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் ஒரு ஏதாவது ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து அதுலேயும் நீங்கள் வந்து விலை இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் மறுபடியும் 5 வருட காலம் நீங்கள் வந்து அதிகபட்சமாக வைத்துக்கொள்ளுங்கள் அந்த விலை ஏறுவதற்கு. அந்த உங்கள் ப்ரைஸ் டார்கெட் 20%, 50%. ஏன்னா கமாடிட்டியில் வந்து கொஞ்சம் மல்டி பேக்கராக தான் இருக்கும் எப்போதுமே. ஏறினாக்கா ஒரே திசையில் இறங்கும், இறங்கினாக்கா ஒரே திசையில் இறங்கும். ஸோ நீங்கள் அதில் எந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெளியில் வந்துடலாம். ஆனால் கமாடிட்டிகளில் வந்து என்னென்னாக்கா இந்த ஸ்டாக்ஸில் வாங்கும்போது இதை வந்து நான் லாங் டர்மாக வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வாங்குகிறோம், இந்த இடத்துல வரும்போது கொடுக்குறோம்.
அதோடு முடிஞ்சு போச்சு. நான் விலையை அதிகரித்ததுக்கப்புறம் வாங்கிட்டு நான் வந்து இது இன்னொரு அடுத்த சைக்கிள் எப்போ வருங்கிறதும் சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வாங்கின தொகையிலேருந்து வாங்கின முதலீடுலேருந்து ஒரு இலக்கு நிர்ணயம் செய்துங்க. ஒரு 20% வச்சுக்கலாம். அந்த 20% வந்துச்சுன்னா நீங்கள் ஹாப்பியாக வெளில வச்சுட்டு வந்துருங்க. எஸ், தட்ஸ் ஆல். இன்னும் 40 போனாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எஸ், மறுபடியும் திருப்பி நான் வந்து அதை வித்துட்டு திரும்பி மறுபடியும் அதிலேயே முதலீடு செய்வது வந்து தவறான செயல். நான் சொல்கிறேன், மறுபடியும் வந்து பாட்டமில் தான் வாங்கணும், டாப்பில் தான் விற்கணும். இது வந்து பாட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். விற்கிறதுக்கும் நமக்கு வந்து தெரியணுங்கிறது நான் சொல்ல வரேன். கரெக்ட். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசினஸ் லாபம் வந்துச்சுன்னா திருப்பி கொண்டு போய் பிசினஸ்லயே போடுற பழக்கம் வேண்டாம். இது கமாடிட்டில சார்ந்ததுலயும் அந்த மாதிரி தான். ஆமா, அப்படிதான் சொல்றீங்க. எஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் பற்றி பேசணும், வெள்ளி பற்றி பேசணும். இப்போ இந்த பேஸ் மெட்டல் செக்மெண்ட்டில் காப்பரை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கோம் சார். ஏன்னா அது ரொம்ப அழகாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. எனக்கு அந்த 2 செக்மெண்ட்டை விட இந்த செக்மெண்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் நல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்தியாவின் பயன்பாடு வந்து 1 கிலோ தான்ப்பா, 2 கிலோ ஆச்சுன்னா கூட இன்னும் இருக்கு, 30% இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக குறிப்பிட்டிருக்கீங்க. ஸோ இன்னொரு கேள்வி சார், நம்ம வந்து ஜிங்க்கு இதை பற்றியும் நம்ம அலுமினியம் பற்றியும் நம்ம பேசியிருந்தோம் சார் பேஸ் மெட்டலுக்குள்ள. அதனுடைய ட்ரேடிங் மெத்தட் எப்படிதான்? இதே இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா MCX இதே அலுமினியம் ஜிங்க் எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அது முதலீடு சார்ந்த அது மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தாக்கா அதை மாதிரி MCX பண்ணலாம். அலுமினியம் பற்றி முக்கியமாக சொல்லணும்னாக்கா, நம் நாட்டிலேயே வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் வந்து அலுமினா அப்படிங்கிற ஒரு தாது பொருளை வந்து ஏற்றுமதி செய்யுது. அது வந்து உலக அளவில் பெரிய அளவுக்கு தேவை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் இந்த 2 நாடுகளுக்கு இடையே இந்த போர் பதட்டம் வந்ததுலேருந்தே அந்த நிறுவனத்துக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிது. ஏன்னா இந்திய நிறுவனங்களுக்கு அந்த அலுமினியாவுடைய டிமாண்ட் இங்கேருந்து ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ நம்முடைய கமாடிட்டியில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, அது ஜிங்காக இருந்தாலும் சரி, ஒரு துறை சார்ந்த ஒரு சில என்ன அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, உற்பத்தி செய்யும் நாடுகள் எவை, ஏற்றுமதி செய்யும் நாடுகள் எவை, இது 2த்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா உற்பத்தி செய்கிற நாடுகளில் ஏதாவது பிரச்சனைகள் வருகிறதா அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து ரஷ்யா அவங்க வந்து அவங்களால வந்து இந்த அலுமினாவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, ஏன்னா சாங்ஷன் போட்டதுனால அங்கேருந்து யாராலையும் வாங்க முடியல. ஸோ இப்போ வந்து இந்திய நிறுவனத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்திய நிறுவனம் இதை வந்து பெருமளவு ஏற்றுமதி செய்யும்போது அந்த நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருக்குன்னு. இது கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே இது தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கிறது. இது மேலும் வரக்கூடிய காலகட்டத்திலேயே அதற்கான இதில் இருக்குது. ஸோ இது ஒரு செய்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு அது அலுமினியாங்கிறது நான் அலுமினியம் வச்சு நான் சொல்கிறது. இப்போ ஜிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் வந்து ஒரு சில நிறுவனம் வந்து வெள்ளியை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கிறது. ஒரு சில நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய அவங்களுடைய ப்ரொடக்ஷன் எந்த அளவில் இருக்குது, அவங்க எந்த ப்ரைஸில் அவங்க கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம விற்கிறோன்னா, நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், எல்லா இந்த மாதிரியான பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாமே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸில் பண்ணும்போது நீங்கள் எதிர்கால விலையை நிர்ணயம் செய்து நீங்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணுறீங்க. நான் வந்து இப்போ கார்த்திகேயனுக்கு நான் வந்து டிசம்பர் மாதம் வந்து ஜிங்கை வந்து நான் இவ்வளோ விலைக்கு நான் தரேன், நான் இப்போவே ஒப்பந்தம் போடுறேன். ஆனால் அந்த விலை வந்து அதோட அன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ நான் ஐ ஹவ் டு சப்ளை ஒன்லி அந்த நான் உங்கள்கிட்ட என்ன கான்ட்ராக்ட் போட்டனோ அந்த விலைக்கு தான் நான் அதை கொடுக்க வேண்டியது வரும். ஸோ சில நேரங்களில் வந்து அந்த விலையோட வேலை ஏறி போச்சுன்னாக்கா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் அது கம்மியாக மார்க்கெட் சந்தை விலை வந்து ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நிகழ்கால விலை வந்து குறைஞ்சி போய் நீங்கள் ஒப்பந்த விலை அதிகமாக இருக்கும்போது அந்த நிறுவனத்துக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஏன்னா சப்ளை பண்ணுறது வந்து அவங்க இதில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் உங்கள் கான்ட்ராக்ட் வந்து அவங்க அதுக்கு தான் பணம் கொடுக்கணும். ஸோ இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன ரேட்டுக்கு நம்ம உற்பத்தி செய்கிறாங்க, எந்த நாடுகளில் பிரச்சனைகள் இருக்கு, இதை யார் ஏற்றுமதி செய்யறாங்க, இந்த மாதிரியான சில இதை வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக நான் நினைக்கிறேன். இதை வந்து கமாடிட்டியில் வந்து இருக்கும்போது கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும் சார். இது வந்து ஏதோ நம்ம பேங்க்ல ஸ்டாக்ஸில் போட்டுட்டு அடுத்த வருஷம் நல்லா இருக்கும், அப்படி குவார்டர் ஆன் குவார்டர் நல்லா இருக்கும் அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து எந்த சைக்கிளிக்கல் சேஞ்சஸ் வந்து எனி டைம் நடக்கும். இப்போ இந்த நம்ம சொல்கிறோம், இப்போ சுரங்க பிரச்சனைகள் சொல்கிறோம், நாளைக்கு ஒரு சுரங்கத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாக்க உடனே அதுக்கான ப்ரைஸ் கரெக்ஷன் அதில் இம்மீடியட்டாக அந்த அடுத்த நாளே உங்களுக்கு மார்க்கெட்டில் யூ கேன் see the difference, அந்த ப்ரைஸ் ஃபால் அதுலேயும் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து we should be updated-ஆக இருக்கணும். நம்ம வந்து கமாடிட்டி மார்க்கெட்னா நம்ம வந்து அப்டேட்டடாக தான் இருக்கணும். சென்னை மக்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வெதர் கண்டிஷன் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி எப்படா ஃப்ளட் வரும்னு தெரியாம அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட்டாக தான் இருக்கணும் சார். பணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அலர்ட்டாக தான் சார் இருக்கணும். நான் சொல்கிறது வந்து
நாம ஒரு துறையில் இறங்குறோம்னா அதில் முழு முயற்சி காமிக்கணும் தான் நான் சொல்ல வரேன். ஒரு முதலீடுங்கிறது வந்து நீங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம்னு நினச்சி நம்ம ஒரு அனுமானித்து தான் நம்ம வந்து அதில் முதலீடு செய்கிறோம். அது வந்து அதனுடைய ஃபாலோ அவுட் இருக்கு இல்லையா, அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். பட் அதில் இழப்புகள் ஏற்பட்டால் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பணம் இவ்வளோ தொகை நம்ம இதுக்கு செலுத்துகிறோம், இந்த இதில் நான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும்பா, பார்க்கலாம்பா அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நம்மளுடைய நேயர்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். சார், தங்கம் வெள்ளி மாதிரி காயின் கிடையாதுப்பா, சில்வர் ETF, கோல்டு ETF கிடையாது பேஸ் மெட்டல்ஸ்ல. ஸோ இதனால ஸ்டாக்ஸை நீங்க கவனிங்க. நீங்க கமாடிட்டி ட்ரேடிங்க்கு வர முடியல அப்படின்னா கண்டிப்பா 10 ரூபாய், 20 ரூபாய், 40 ரூபாய், 100 ரூபாய் அங்க ஸ்டாக்ஸுகள் அந்த இருக்கும். பங்குகளை நீங்க சிறுக சிறுக வாங்கலாமே, 10 பங்குகளாக கூட நீங்க வாங்கலாம். அதுல ஃபிளக்சுவேஷன் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான பங்குகளை பாத்தீங்கன்னா விலை வீழ்ச்சி வேற ஏதோ ஒரு காரணத்தினால பங்குச்சந்தை வீழ்க்கும் போது இந்த மாதிரியான நல்ல பங்குகளை நீங்க வந்து அக்குமுலேட் பண்ணலாம். நிச்சயமாக. சூப்பர் சார், நல்ல ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்கீங்க சார். பேஸ் மெட்டல் பத்தி இந்த வீடியோல ரொம்ப அழகா பேசியிருக்கோம் சார். அடுத்த செக்மெண்ட்ல வந்து நம்ம அக்ரி கமாடிட்டி பத்தி பேசலாம் சார். ஏன்னா அக்ரியில பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது மக்களுக்கு நம்ம சொல்லப்படாமையே இருக்கு. ஸோ நாணயவுடன் வீடியோக்களையும் கூட அக்ரி கமாடிட்டி இது வரைக்கும் டச் பண்ணதில்லை. நம்ம நாணயவுடன் மேகசின்ல கமாடிட்டி செக்மெண்ட் தனியாக நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ அக்ரி கமாடிட்டியில் என்னென்ன பொருட்கள் ட்ரேட் ஆகுது, ஸோ அதில் என்னென்னலாம் கவனிக்க வேணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பேசலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சீக்கிரமா ரிட்டையர் ஆகி லைஃபை என்ஜாய் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.